வணக்கம் நண்பர்களே. நேற்று நான் பேசினோன்னே அதை கேட்டு நிறைய பேர் உடனடியாக வாழ்த்தியும் பாராட்டியும் போட்டிருந்தீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது உயிருக்கு சம்பளம் எது? வித்தியாசமாக இருக்குல்ல? நம்ம ஒரு மனிதன் வேலை செய்கிறான்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பா அலம் அப்படின்னு அன்றைக்கி அரிசியும் உப்பும் கொடுத்தாங்க. அதான் சம்பா அலம், அதுதான் சம்பளமானது. அது இப்போ வரைக்கும் அந்த வார்த்தை தொடருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடலோடு கூடிய மனிதன் உழைக்கிறான்னா அவனுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட அதுக்கு ஒரு கூலி கேட்பாங்க, அதுக்கு ஒரு சம்பளம் கேட்பாங்க. இந்த உடலை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண கூட ஒரு சம்பளம் உண்டு. விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு வயசான பெரியவர் இருந்தார். அவர் சாக கிடக்கிறாரு படுக்கையில். அவர் வளர்த்த பசங்க நிற்கிறாங்க சுற்றி 4-5 பேர். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அப்பா இறந்தாருன்னா அவரை தூக்கிட்டு போய் நம்ம காரில் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணணும்டா அப்படிங்கிறான். உடனே இன்னொருத்தன் சொல்கிறான், ஐயோ கார்னால் அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படிங்கிறான். உடனே அடுத்தவன் சொல்கிறான், பேசாமல் ஆட்டோவில் தூக்கிட்டு போயிடலாமா, அது கொஞ்சம் கம்மியாகுங்கிறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், ஐயோ அது கூட செலவாகுமேடா, அப்போ நம்ம பேசாமல் 3 பேர் சேர்ந்து அவரை தூக்கிட்டே போயிடலாம்டா அவர் இறந்தோன்னே அப்படின்னு பேசிக்கிறானுங்க. எல்லாருமே கஞ்ச பசங்க. வளர்த்த அப்பாவுக்கு எவ்வளோ நன்றியோடு இருக்கானுங்க பாருங்கள். இப்போ அதை கேட்டுட்ருக்காரு. அவர் கடைசியில் சாக போகிறார், இன்னும் கொஞ்சம் தான் உயிர் இருக்குது. அவர் சொன்னாராம், டே பசங்களா, நீங்கள் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நானே சுடுகாட்டுக்கு போய் படுத்துக்கிறேன், அங்கேயே இறந்து போயிடுறேன், உங்களுக்கு செலவு மிச்சமாகும்னார். அப்போது இந்த உடலுக்கும் உயிருக்கும் இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது, விளையாட்டாக சொல்லுவாங்க. சரி, இந்த உடலோடு கூடிய மனிதனுக்கு ஒரு உழைத்தான்னா அவனுக்கு சம்பளம் இருக்குது. ஆனால் இந்த உயிருக்கு என்ன சார் சம்பளம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வள்ளுவர் பதில் சொல்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். ரொம்ப அருமையான குறள். இந்த உயிருக்கு ஒரு சம்பளம் இருக்குங்கிறார் வள்ளுவர் தான். என்ன அப்படின்னா ஈதல். யார் ஏதேனும் உதவி கேட்டு வந்தாங்கன்னா இல்லை அப்படின்னு வருகிறவர்களுக்கு உதவி செய்தல், அதான் உயிருக்கு ரொம்ப தேவைங்கிறார். அதான் சம்பளங்கிறார். ஈதல் கொடுப்பதுங்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர்ன்றார். கொடுப்பதன் மூலமாக ஒரு பெரிய இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை தெரியாதவர்கள் தான் கொடுக்கறதே இல்லை யாருக்கும். தனக்குன்னு வச்சுப்பாங்க, கருமையாக வாழ்வாங்க, சுயநலமாக இருப்பாங்க. ஆனால் பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக பிறருக்கு உதவி செய்வதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அது சில ஆன்மாக்கள், புண்ணிய ஆன்மாக்கள் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். அவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. அப்போது அந்த ஈதல், இசைபட வாழ்தல், அதன் மூலமாக பிறருக்கு உதவுவதன் மூலமாக, பிறர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுவதன் மூலமாக, பிறருக்கு சின்ன சின்ன உதவிகளிலிருந்து பெரிய உதவிகள் வரை செய்வதன் மூலமாக ஒரு புகழ், அதுதான் உண்மையான புகழ் அப்படிங்கிறார். இசைபட வாழ்தல். இப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தான் உயிருக்கு ஊதியம்ங்கிறார். அதுதான் உன்னோட உயிருக்கு ஊதியம் என்று மிக அருமையாக சொல்கிறார் வள்ளுவர். நம்மில் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படிலாம் இருக்கிறோன்னு யோசிக்க வேண்டியிருக்கிறது. பிறருக்கு கொடுப்பது ஒரு சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் கூட பிறருக்கு கொடுப்பது என்கிற மனப்பக்குவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது. பிறருக்காக வாழ்வது, பிறருக்காக உதவுவது என்கிற எண்ணம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது. உலகமே சுயநலமாக மாறிப்போன ஒரு தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தன்னை சுற்றி இருக்கவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவர்கள், அது பெற்ற அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, வளர்த்த அப்பா அம்மாவும் சரி, அவங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய சுயநலமான ஒரு மனித கூட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது புரியுமா எல்லோருக்கும்? உயிருக்கு சம்பளம் பற்றி யோசிப்போம். நன்றி, வணக்கம்.